நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியும் உளுந்தையும் பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஜிலேபி மாதிரி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் இல்லை கிளாஸில் நீங்கள் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு சரி சமமாக நீங்கள் உளுந்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 டைம் கழுவி இதை 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த அரிசியும் உளுந்தையும் ஏற்கனவே நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரே நேரமாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்காமல் 2 பாதியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன கப்பில் நான் 1 கப் அளவுக்கு தான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன். அதுவே மாவு எனக்கு நிறையா வந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு இருக்கணும். இது மாதிரி நீங்கள் அரைச்சி தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவில் அதிக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்போ எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாவை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு இந்த மாதிரி ஒரு கெட்டியான பக்குவத்தில் நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலந்த மாவு எல்லாமே இந்த மாதிரி ஒரு சின்ன பால் கவரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன பால் கவர் பயன்படுத்தியிருக்கேங்க. இது எனக்கு கைக்கு நல்லா அடக்கமாக இருக்கும்ன்றனால நான் சின்ன கவராக பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் பெரிய கவர் வேணும்னா அதில் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த கவர் எல்லாமே மாவு 3/4 பகுதிக்கு சேர்த்துட்டு இதை நல்லா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்டு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது உங்களுக்கு வெளியில் மாவு சிந்தாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கவரில் மாவை நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது நீங்கள் இந்த சைடில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்காக சுகர் சிரப்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை பாகுக்கு கம்பி பதம் எதுவுமே வேண்டாங்க. வீட்டில் நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி சர்க்கரை பாகு தயார் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். கம்பி பதம் வரக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பில் 1 பிஞ்சு மட்டுமே கேசரி கலர் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லோ கலர், சிகப்பு கலர் ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் சுகர் சிரப்பை கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சுகர் சிரப்பை எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி 2 கலரும் சேர்த்து ஸ்வீட் செய்யும்போது ஸ்வீட்டோட கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சுகர் சிரப்பு அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஸ்வீட் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை பயன்படுத்துங்க. அப்போ தான் ஒரே நேரத்தில் அதிகமான மாவை பிழிஞ்சு விட முடியும். இப்போ இந்த பால் கவரை லேசாக கட் பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் பிழிஞ்சு விடுங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விடுங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. மாவை நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் பிழிஞ்சு விட்டதுமே தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். உடனே கரண்டி போட்டு பரட்டி விடாமல் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. மாவு எண்ணெயில் பிழிஞ்சதும் உடனே வெளியில் எடுக்காதீங்க. இந்த ஸ்வீட்டை நல்லா செவக்க விட்டு தான் எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி கரண்டி போட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுமே எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் சக்கரை பாகில் சேர்க்கும் போது தான் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வெளியில் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுனும், உள்ளுக்குள்ளே சக்கரை பாகெல்லாம் இறங்கி ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ பொரிச்சு எடுத்து அந்த ஸ்வீட்டு சூடோடு இருக்கும்போதே சக்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சக்கரை பாகு ஆறி இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. அடுத்த மாவை நீங்கள் பிழிஞ்சு எடுக்கிற வரைக்குமே இந்த ஸ்வீட் சுகர் சிரப்பில் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்தடுத்து நீங்கள் இந்த ஸ்வீட்டை பொரிச்சிட்டு சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது சுகர் சிரப்பு சூடாக இல்லைன்னா லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் எல்லாமே சுகர் சிரப்பு இழுத்து நல்லாவே ஊறி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க எல்லா மாவுமே இதே மாதிரி நீங்கள் ஸ்வீட்டாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளோட ஸ்வீட் தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்வீட்டை நீங்கள் அதிக அளவில் செஞ்சு ஒரு ஈரம் இல்லாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் ஆனால் கெட்டே போகாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.